ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் மிஸ்டர் வெங்கி விட்ஸ். ஓகே, இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்மளுடைய லாஸ்ட் வீடியோவில் நான் வாங்கின ஜிடிஎக்ஸ் 1050 ப்ராசஸர் கொண்ட ஒரு கேமிங் லேப்டாப்புடைய ஓவர் வியூ அண்ட் அன்பாக்சிங் பார்த்தோம். அதை தொடர்ந்து இதில் கேமிங் டெஸ்ட் பார்க்கலாம். ஃபஸ்ட் நம்ம டெஸ்ட் பண்ண போகிற கேம் பார்த்திங்கன்னா ஃபோர்ட்நைட் கேம் தான். பர்ஃபார்மன்ஸ் மோடு, டெக்ஸ்சர் வந்து ஐ செட்டிங்கும், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 3D டெக்ஸ்சர் ரெசல்யூஷனை வந்து ஃபுல்லாக வச்சுருக்கேன். ஸோ இந்த செட்டிங்கில் வந்து இது எப்படி பர்ஃபார்ம் ஆனது, டிஸ்டன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃபாரில் வச்சுருக்கேன். ஸோ அதுவே போதுமானதாக இருக்கும். நம்மளுடைய டார்கெட்டே பார்த்திங்கன்னா எப்பிஎஸ் கேம்லாம் 60+ எப்பிஎஸ் இருந்தால் நல்லாயிருக்கும். பர்ஃபார்மன்ஸ் மோடு ஏன் போனேன்னா, அதுக்கும் மேலே ஒரு 80-90 கிடச்சிதுன்னா லேட்டன்சியை வந்து கம்மி பண்ண முடியும். லேட்டன்சி கம்மி பண்ணால் நம்மளுடைய பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கும், கேம்லேயும் வின்னு எடுக்க முடியும். ஸோ அதனால தான் லேட்டன்சி கம்மி பண்ணுறதுக்காக பர்ஃபார்மன்ஸ் மோடு போயிருக்கேன். ஸோ பார்த்தா உங்களுக்கே தெரியும் என்னால் வந்து எந்தளவுக்கு அக்யூரேட்டாக வந்து கேம் ப்ளே பண்ண முடியுதுன்னு. ஓகே, நல்லாவே பர்ஃபார்ம் ஆனது. 90 எப்பிஎஸ் மேலே போயிடுச்சு, 100 தோடுது. பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆவரேஜாக அப்போது 85 வச்சுப்போமா. ஸோ இந்த வந்து கேமு 85க்கு மேலே இல்லை 100 தருதுன்னு நினைக்கிறேன் ஆவரேஜாக. ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், எனிமியை நம்ம ஃபைட் பண்ணாலும் பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்குது. இப்பயும் பாருங்கள் 110 20 எல்லாம் போச்சு, 90 வந்துட்டு. பட் இருந்தாலும் குயிக்காக 90 மேலே போயிட்டு 100 ரீச் பண்ணுது. அப்போ 95 வச்சுக்கலாம் ஆவரேஜாக. நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா காட் ஆஃப் வார் வந்து நான் ரெசல்யூஷன் வந்து 1080p வச்சுருக்கேன். எஃப்எஸ்ஆர் வந்து குவாலிட்டியில் செட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய கிராஃபிக்ஸ் செட்டிங்கும் ஒரிஜினல் செட்டிங் தான், ஏன்னா ஒரிஜினல் தான் எனக்கு பிடிக்கும். லோ செட்டிங் வந்து அவ்வளோ நல்லா இருக்காது. கேஷுவல் கேம் எப்போவுமே நான் எல்லா வீடியோலையும் சொல்லியிருப்பேன், 30 எப்பிஎஸ்ஸே வந்து போதுமானது. ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், PS4, Xbox One, Xbox சீரீஸ்லாம் கூட இப்பயுமே 30 எப்பிஎஸ் கேம்லாம் அவங்க ரெண்டரிங் பண்ணிட்டு தான் இருக்காங்க. 30 எப்பிஎஸ் கேமே வந்து கேஷுவல் கேமுக்கு போதுமானதாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான கேம் தான் இது. உங்களுக்கு ஒரு எப்பிஎஸ் கேம் விளையாடணும்னா கண்டிப்பாக உங்களுக்கு 120 எப்பிஎஸ் மேலே இருக்கணும். அப்போ தான் வந்து கேம் பிளேவும் நல்லா இருக்கும், வின் பண்ணவும் முடியும். இந்த லேப்டாப்புடைய ரெசல்யூஷன் வந்து இந்த லேப்டாப்புடைய ஹெச் வந்து பார்த்திங்கன்னா 60Hz தான். ஸோ அதனால் வந்து 60 எப்பிஎஸ் மேலே இருந்தாலே போதுமானது. நம்மளால் வந்து நல்ல ஒரு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை எடுக்க முடியும். ஸோ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், கேஷுவல் கேமில் எந்த விதமான லேக் ஷேட்டர் எதுவுமே இல்லை. மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோலில் இருக்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும். 80 பிலோ இருக்குது, 75 அப்பப்போ போயிட்டு இருந்தாலும் ப்ராசஸரு. பட் ஆனால் ஸ்டேபிளாக வந்து 75 கீழே தான் மெயின்டைன் ஆகுது. கிராஃபிக்ஸ் கார்டு பாருங்கள், 100% லோடு எடுத்தோம், ஜஸ்ட் வந்து 65க்குள்ளே மெயின்டைன் ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட் கேம் வந்து GTA 5 எபிக் கேம்ஸ்லேருந்து லான்ச் பண்ணுறேன். ஸோ GTA 5 வந்து ஆஃப்லைன் ஆன்லைன் பார்த்துடுவோம். செட்டிங்ஸ் வந்து பார்த்திங்கன்னா டிஃபால்ட்டாக வெரி ஹை செட்டிங் தான் இதுலேயே டிஃபால்ட்டாக செட் ஆகிருந்துச்சு. அந்த செட்டிங்கை நான் அப்படியே எடுத்து பார்க்குறேன், எப்படி வந்து பர்ஃபார்ம் ஆனதுன்னு சொல்லிட்டு நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். பார்த்தா உங்களுக்கே தெரியும், செட்டிங்ஸ் எல்லாம் ஒன்றா செட் பண்ணி வச்சுருக்கிறது. 1080p 60Hzல லாக் ஆகிருக்கு. விசிங்க் வந்து ஆனில் இருந்துச்சு, நம்ம ஆஃப் பண்ணி அப்போ தான் வந்து எப்பிஎஸ் பார்க்க முடியும். நெக்ஸ்ட் மற்ற எல்லாமே பாருங்கள், வெரி ஹை செட்டிங். க்ரௌட் டென்சிட்டி எல்லாமே வந்து ஹையில் தான் வச்சுருக்கேன். ஹை செட்டிங்கில் தான் ஃபுல்லாகவுமே நம்ம போயிருக்கோம். ஓகே, இப்போ இந்த செட்டிங்கில் வந்து எப்படி பர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லிட்டு செக் பண்ணி பார்த்துடலாமா. ஃபஸ்ட்டு வந்து ஆஃப்லைன் பார்த்துடலாம், அதுக்கப்புறம் ஆன்லைன் பார்த்துடலாம். ஆஃப்லைன் எப்படி பார்த்தாலுமே 60 மேலே தான் இருக்கும். ஆன்லைன் தான் சேலஞ்சாக இருக்கும், ஏன்னா வந்து சர்வரோட கனெக்ட் ஆகிறதால நிறைய பிளேயர்ஸும் வந்து இருப்பாங்க, அதில் தான் சேலஞ்சிங் இருக்கும். ஓகே, ஆஃப்லைன் நான் சொன்னது போல் தான் 60க்கு மேலேயே மெயின்டைன் ஆகுது. ஸோ நைட் டைம்ன்றதால லைட்டிங்ஸ் எல்லாம் அதிகமாக இருக்கும். அது எப்படி இது ஹேண்டில் பண்ணுதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நல்லாவே ஹேண்டில் பண்ணுது பிசி, சாரி லேப்டாப். பிசின்னு சொல்லி பிசியை பார்க்க மாதிரிச்சு. ஸோ பிசியோ லேப்டாப்போ ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒன்று தான். ஓகே, பார்க்குறதுக்கும் நல்லா தான் இருக்குது, கிளாரிட்டிலாம் எந்த ஒரு இஷ்யூஸும் இல்லை. ஸோ இது வந்து ஆன்லைனில் ப்ளே பண்ணுறது. இப்போ இதில் தான் ரியல் சேலஞ்சே தெரியும். தெரிஞ்சு 30+ தான் வரும்னு நினைக்கிறேன். பரவாயில்ல, ஒரு 40+ வந்து மெயின்டைன் ஆகுது. லேக் இல்லை. இது வந்து பார்த்திங்கன்னா ஓவர் அப் அண்ட் டவுன் வந்து எப்பிஎஸ் குறையலை. அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் இருந்ததுன்னா நல்லா இருக்காது. நீங்கள் வந்து நார்மல் செட்டிங் வைக்கும்போது தாராளமாக 60 எப்பிஎஸ் எடுக்கலாம் GTA 5ல். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா Forza Horizon 5, இதுவும் பார்த்திங்கன்னா ஹை டிமாண்டிங்கான கேம் தான் பிசி பொறுத்த அளவுக்கு. ஸோ இந்த கேமும் பாருங்கள், நம்ம விளையாடுறது வந்து லோ செட்டிங் வச்சு விளையாடுறேன்.
எஃப்எஸ்ஆர் எதுவும் செட் பண்ணல, டைரெக்டாக லோ செட்டிங் தான். ஏன்னா வந்து கிளாரிட்டி அப்போ தான் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு செட் பண்ணியிருக்கேன். பார்த்தா உங்களுக்கே தெரியும் கிளாரிட்டி, அந்த லைட்டிங்ஸு, அந்த ஸ்னோ எஃபெக்ட்டு, சைடில் அந்த ஃப்ளைட் போகிறது பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது பாருங்களா, வேறு லெவலில் இல்லை கேமு. தாராளமாக இந்த கேம் வந்து 50+ எப்பிஎஸ்ஸே வந்து மெயின்டைன் ஆகுது. நல்ல ஒரு விஷயந்தான். 50 எப்பிஎஸ் மேலேயும் 60லாம் போயிட்டு வருது. அதுக்கும் மேலே போகுது பாருங்களேன், 70 80 எல்லாம் கூட போகுது. ரேம் வந்து நல்லாவே யூஸ் பண்ணிக்குது. 9 GB ரேம் யூஸ் பண்ணிவிட்டு நம்மளுடைய ப்ராசஸர் VRAMக்கு சப்போர்ட் பண்ணுது. பண்ணி ஒரு பூஸ்ட் கொடுத்து எப்பிஎஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணி விடுது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் 60+ வந்து கன்சிஸ்டாக மெயின்டைன் ஆகுதா, இப்போ 70க்கு மேலே போகுது. ஃபேவரேஜ் பார்த்தீங்கன்னா 65 இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கவே நல்லா இருக்குது. கிளாரிட்டியும் அண்டு எப்பிஎஸும் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு நல்ல கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ நெக்ஸ்ட் கேம் பார்த்தீங்கன்னா ராக்கெட் லீக் வந்து என்னுடைய ஃபேவரட் கேம். ஸோ இதனுடைய ஒரு கேம் ப்ளே பார்த்துலாம். 2 vs 2 தாராளமாக எப்பிஎஸ் கேமெல்லாம் அதிக எப்பிஎஸ் வச்சோம்னா லேட்டன்சி கம்மி பண்ணிக்க முடியும். லேட்டன்சி கம்மி பண்ணால் நம்ம கொடுக்குற இன்புட், அது கேமுடைய அவுட்புட் ரெண்டுமே சேர்ந்து நமக்கு ஒரு பெஸ்ட்டு கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். அதை பொறுத்த அளவுக்கு நீங்களே பாருங்கள், ஹை கிராஃபிக்ஸ் செட்டிங்கில் 150 எப்பிஎஸ் மேலேயே வந்து போயிட்டு வந்துட்டுருக்கு. தாராளமாக நான் இதை வந்து ஒரு 144Hz மானிட்டரோடு கனெக்ட் பண்ணி இந்த கேம் விளையாண்டேன்னா கண்டிப்பாக வின் எடுக்கலாம். நிறைய கேம் வந்து வின் பண்ணலாம். செம்மையாக இருக்குது பார்த்தீங்களா. இந்த டிஸ்பிளேலே பார்க்க நல்லா தான் இருக்குது. இதுலேயே விளையாட எனக்கு பிடிச்சிருக்கு. பரவாயில்ல, இந்த லேப்டாப் வந்து சர்வை பண்ணிடுச்சு கேமை பொறுத்த அளவுக்கு. நானும் வந்து கொஞ்சம் டவுட்டாக தான் இருந்தேன். பட் GTX 1050 கிராஃபிக்ஸ் கார்டை பற்றி எனக்கு டவுட் இல்லை. ஓல்டு கேம்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோக்கு இதே போல் அடுத்து ஒரு கேமிங் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம சேனலில் PC பில்ட் வீடியோலாம் பார்க்கணுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு லைக் பண்ணிக்கோங்க.